ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சுச்சி டாக்ஸ் 2020. உங்களை நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த ஒரு டைம் வந்தாச்சு. ஜோஹோ ஸ்கூல் அட்மிஷன் 2021 வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இவ்வளோ நாளாக எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. ஸோ நேற்று தான் அவங்களோட ஜோஹோ ஸ்கூல்ஸோட வெப்சைட்டில் பிரசிடென்ட் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் பற்றியும் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் ரொம்ப கிளியராக தெளிவாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் ரெண்டு ப்ராசஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஜோஹோ அப்படிங்கிற நிறுவனம் தான் ஜோஹோ ஸ்கூல்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி அண்ட் ஜோஹோ கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது படிச்சுட்டு அவங்களே வேலை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் டு காலேஜ் எஜுகேஷன். அதில் வந்து கம்பல்சரியாக அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 10th வித் டிப்ளமோ இந்த மாதிரி கேட்டகரி மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஜோவோவில் போய் என்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து ஜோஹோ கார்பரேஷன் தான். ஸோ அங்கே தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்கூல் வித் டிப்ளமோ கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு கேட்டகரியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன், இன்னொன்று வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் இயரே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் அது போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சஸ் இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே அடுத்த லெவலுக்கு அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் இருக்குது. நீங்கள் போய் அந்த வீடியோவும் பாருங்கள், மேலே அந்த வீடியோ லிங்க் வருது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஜோஹோ ஸ்கூல் ஃபில் பண்ணுறதுக்குரிய அட்மிஷன் ஃபார்ம், அதாவது இந்த எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அட்மிஷன் ஃபார்மும் லிங்க் இது நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஸ்கில்ஸ் கிடையாது, பட் நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் ஜோஹோ ஸ்கூல்ஸில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்லேயே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜோஹோ ஸ்கூல்ஸோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் அட்மிஷன் அப்படிங்கிற மெனுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்லெஸ் எவாலுவேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, பட் ஸ்டில் உங்களுக்காக நான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இது இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோஸ்லாம் அவங்க சைட்டில் அவர் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லா ப்ராசஸ் பற்றியும் சொல்லியிருக்காரு, அதுவும் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட் பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் வந்து கம்பல்சரியாக 17 to 20 முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த டேட்ஸ் போட்டிருக்காங்க. April 1, 2001 அண்ட் December 31, 2004 இந்த ரேஞ்சில் தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அண்ட் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து +2 ஆர் 10th plus 3 years of diploma. And students final year of schooling +2 எழுதிட்டு இருக்க போகிறவங்க, எக்ஸாம் எழுத போகிற இனிமே தான் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் டிப்ளமோ கோர்ஸில் ஃபைனல் இயர் செமஸ்டரில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2021 நீங்கள்லாம் பாஸ் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேர்ட் ஆர் ஹையர் செமஸ்டர் ஆஃப் எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம் நாட் அலவுடு. ஸோ மேபி +2க்கு அப்புறம் ஒரு 1 year கேப் இருக்குது ஒரு பிரேக் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். ஸோ இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டேட் ஆஃப் பர்த், அதெல்லாம் கிளியராக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து என்ன ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஹோம் அட்ரஸ், இதெல்லாம் வந்து அப்ராப்ரியேட்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் ஜோஹோ ஸ்கூல்ஸோட பிரான்ச் லொக்கேஷன் ப்ரெஃபரன்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வென்யூ கிடையாது. நீங்கள் எந்த பிரான்ச்சில் வந்து அட்மிஷன் வாங்கி ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க 2 லொக்கேஷன் ஆல்ரெடி சென்னை அண்ட் தென்காசியில் மட்டும்தான் இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் இருக்குது.
அதை தவிர இன்கேஸ் நீங்கள் சென்னையும் தென்காசி அப்படி டிசைட் பண்ணல அப்படின்னா ஐ ஹாவன் டிசைடட் இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அண்ட் எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சாய்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ், டிசைன், டெக்னாலஜி இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த கீழே இருக்கிற 3 லோகோவில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சுக்கணும்னா இந்த லோகோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் டிசைன் அப்படின்னா அதோட லோகோ, டெக்னாலஜி அது கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அண்ட் சென்னையில் வந்து 3 ஸ்ட்ரீம்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. தென்காசி அப்படின்னா அவங்க டெக்னாலஜி மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர அவங்க வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி மேக்ஸ், இங்கிலீஷ் ப்ரோக்ராமிங்கில் என்ன ரேஞ்சில் நீங்களே உங்களை வந்து அசஸ் பண்ணி ரேட்டிங் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து எந்த லெவல் ஆஃப் இதில் இருக்கீங்களோ, எக்ஸ்பர்டைஸ் லெவலோ அதை போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அதுவும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆடட் வெயிட்டேஜ் அலாங் வித் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ். அண்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு எந்தெந்த கரியர் இன்ட்ரெஸ்டடோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஏன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சாய்ஸாக இதில் கொடுக்க முடியும். எப்படி நீங்கள் Zoho ஸ்கூல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதையும் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுவும் இதில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் உங்களோட ஃபார்ம் அவங்களுக்கு போய் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட கொஷின்ஸ்லாம் கேளுங்க. ஆல்ரெடி அவங்க வந்து நல்ல டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர நீங்கள் கேட்க போகிற கொஷின்ஸ் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக அவங்களுக்கு கேட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்தாச்சு. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ப்ரிப்பரேஷனோட போங்க. முடிந்த அளவுக்கு இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸுக்கு, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஷியலி வீக்காக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். உங்களோட டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், திறமையுள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்ளை பண்ண வைங்க. அண்ட் எல்லோருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் Zoho அட்மிஷன் பார்ட் 2ல வந்து நான் சிலபஸ், டெஸ்ட் பேட்டர்னோட என்னுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சுச்சி. பை பாய், டேக் கேர்.